அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுன்னே சொல்லலாம். இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இருந்தாலே போதும், 5 நிமிஷத்துல பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திர வார்த்தை தான் இது. இன்னும் சொல்ல போனா நம்ம வாழ்க்கைய மேஜிக் போல மாத்தி அமைக்கக்கூடிய மந்திர வார்த்தை. இந்த வார்த்தை என்ன, யாரெல்லாம் இந்த வார்த்தைய சொல்லலாம், எந்த நேரத்துல சொல்லணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனல்ல தொடர்ந்து ஈர்ப்பு விதி சம்பந்தப்பட்ட பயிற்சிகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பணத்துக்கான தேவதையான நித்திகா தேவதை கிட்ட உங்க பேரை சொல்லி நீங்க பணத்தை கேட்டாலே போதும், அரை மணி நேரத்துல எனக்கு பணம் கிடைச்ச அனுபவ உண்மைய அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா இதே நித்திகா தேவதை கிட்ட இந்த படத்தை பார்த்து நீங்க பணத்தை கேட்டாலே போதும்னு சொல்லி இன்னொரு அற்புதமான பரிகாரத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அடுத்ததா தினம் பரிகாரத்தை செஞ்சு வெறுப்பா இருக்கா, உங்களுக்கு எந்த பரிகாரமும் பலன் கிடைக்கலையா, ஒரே ஒரு முறை மட்டும் இத செஞ்சு பாருங்க. 2 மணி நேரத்திலேயே பலன் கிடைக்கும். என்ன வரம் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி இன்னொரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த 3 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நமக்கு 5 நிமிஷத்துல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டை பத்தி தான் சொல்ல போறேன். ஸ்விட்ச் வேர்ட் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். பொதுவா நாம எந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டை சொன்னாலும் நம்ம ஃப்ரீக்வன்சி லெவல் அதிகமாகும். அதனால இன்ஸ்டன்டா ஸ்விட்ச் போட்ட மாதிரி நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதனாலதான் நம்ம தேவைகளுக்கு தகுந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை இன்னைக்கு இந்த உலகம் ஃபுல்லாவே பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்ப நான் சொல்ல போற இந்த ஸ்விட்ச் வேர்டை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனசுல இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்கள், அதாவது நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் வெளியில வர்றதுக்கு இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க யூஸ் பண்ணலாம். ஏன் இந்த நெகட்டிவ் தாட்ஸையும் நெகட்டிவ் எமோஷன்ஸையும் வெளியே தள்ளணும்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நம்ம உடம்புலையும் மனசுலையும் தேவையில்லாத வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸும் நெகட்டிவ் தாட்ஸும் நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய மோசமான விளைவுகள் நிறையானே சொல்லலாம். இன்னைக்கு நாம அனுபவிச்சிட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு இதுதான் காரணமா அமையுது. இது புரியாமையே நாமளும் நெகட்டிவ் எமோஷன்ஸ், அதாவது கவலை, கோபம், குழப்பம், பயம், சந்தேகம், இது எல்லாத்தையும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுலயும் நமக்கு கோபம் வந்துருச்சுன்னா இன்னொருத்தவங்கள தான் நம்ம திட்ட போறோம். அவங்கள திட்டதா நினைச்சு ஒரு சிலர் ஆக்ரோஷமா கோபப்படுவாங்க. அந்த கோபம் உங்க உடம்ப, உங்க மனச பாதிக்குதுங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரி, வேற எதுக்கெல்லாம் இந்த ஸ்விட்ச் வேர்டை பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா, நம்மள விட்டு எதெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வறுமை விலகிறதுக்கு இந்த ஸ்விட்ச் வேர்டை பயன்படுத்தலாம். இன்னைக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடியது கடன் பிரச்சனை. இந்த கடன் வேணும்னு யாரு தாங்க நினைப்போம்? எல்லாருமே இந்த கடன் வேண்டான்னு தான் யோசிப்போம். ஏதோ ஒரு அவசரத்துல நாம கடனை வாங்கிட்டு அந்த கடனை கட்ட முடியாம கஷ்டப்படுறவங்க நிறைய பேரு. இப்படிப்பட்ட கடன் பிரச்சனை உங்களை விட்டு நீங்கிறதுக்காகவும் இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லலாம். அதே மாதிரி வீண் வரைய செலவுகள் குறையறதுக்காகவும் சொல்லலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பயம், பதட்டம், குழப்பம், சந்தேகம், கவலை, கோபம், இந்த மாதிரியான உணர்வுகள்ல இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கும் இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லலாம். உங்க வாழ்க்கையில தேவையில்லாத நபர், அதாவது உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர், இன்னும் சரியா சொல்லணும்னா உங்க எதிரின்னு கூட சொல்லலாம், அவங்க உங்களை விட்டு தள்ளி போறதுக்காகவும் இந்த வார்த்தைய சொல்லலாம். இப்படி உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள், உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கு இந்த வார்த்தைய சொல்லுங்க. இப்போ கோபம் தீரணும், கவலை குறையணும், கஷ்டம் குறையணும், சந்தேகம் இருக்கக்கூடாது, பயத்திலிருந்து வெளியில வரணுங்கிறதுக்காக இந்த வார்த்தைய சொல்றீங்கன்னா 5 நிமிஷத்துல அற்புதமான மாற்றம் ஏற்படும். வறுமை விலகணும், கடன் பிரச்சனை தீரணும், இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களுக்காக இந்த வார்த்தைய சொல்றீங்கன்னா
கட்டாயமா அதற்கான நேரத்தை இந்த வார்த்தை எடுத்துக்கும். 5 நிமிஷத்துல நமக்கு இருக்கக்கூடிய வறுமை நீங்காது. அதே மாதிரி 5 நிமிஷத்துல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் தீராது. உங்க கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழியும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வழியும் நிச்சயமா உங்களை தேடி வரும். அதனால முழு நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. 5 நிமிஷத்துல எனக்கு பலன் கிடைக்கலன்னு சொல்லி புலம்ப வேண்டாம். இதுவுமே உங்க மனசுலயும் உடம்புலயும் தேவையில்லாத பாதிப்பை தான் ஏற்படுத்தும். மாற்றம் முதல்ல உங்ககிட்ட இருந்து உங்க மனசுல இருந்து தான் வரணும். இதை தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுகள்லயும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சாதாரணமா பரிகாரத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடலாம். இவ்வளோ டீட்டெயிலா சொல்றதுக்கான காரணம், நான் பேசுறத கேட்டு யாராவது ஒரு ஆளாவது மாறுனீங்கன்னா எனக்கு அது சந்தோஷம்தான். உங்க மனசுல ஏற்படக்கூடிய மாற்றம் உங்க வாழ்க்கையிலையும் ஏற்படும். இத நீங்க உணரும் போது புரிஞ்சுக்குவீங்க. சரி, இப்ப நான் சொல்ல போற இந்த வார்த்தை பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஈர்ப்பு விதி பயிற்சி. யாரு வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் சொல்லலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. எப்பெல்லாம் உங்க மனசுல கவலையும் பயமும் கஷ்டமும் இருக்கோ அப்பெல்லாம் இந்த வார்த்தைய சொல்லுங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனை தீரணும், வறுமை விலகணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து இந்த வார்த்தைய சொல்லிக்கிட்டே வாங்க. நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். நீங்க சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். ஃபேடு. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். ஃபேடு. இதுதான் அந்த வார்த்தை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.